அந்த கிராமங்கள் வந்து ஜனத்தொகை பெருக்கிறதுக்காக ஒரு பொண்டாட்டி இருக்காங்க அப்படின்னாலே வந்து அவங்கள கேவலமாக பார்க்குற மாதிரி இருந்திருக்கு. 2 பொண்டாட்டிக்காரன்னா கூட ஓகே. பட் ஒரு பொண்டாட்டி இருந்தா, அவன் ஒரு பொண்டாட்டிக்காரனா, அவன் ஒரு அவத்த பையன் அந்த மாரி எல்லாம் தான் பேசியிருக்காங்க. ஸோ அங்க வந்து ஒரு பொண்டாட்டி இருக்கிறது தான் அந்த காலத்தில தப்பா இருந்திருக்கு அந்த கிராமங்கள்ல. இந்த மருத்துவத்தில பார்த்தீங்கன்னா, அப்பல்லாம் அந்த காட்ட அழிக்கும்போது பாம்புகள்லாம் கிடச்சது, சாரப்பாம்பு கிடச்சது அப்படின்னா, அந்த சாரப்பாம்போட தோலை எடுத்து, அதில இருக்கிற கொழுப்பு எடுத்து, அத வந்து மருத்துவத்துக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கு. விலங்குகளோட அவங்க எவ்வளோ ஒன்றி இருந்திருக்காங்க. அதாவது இந்த கிராமத்துக்கே வந்து கோவள்ள கிராமம்னு எப்படி பேர் வந்திருக்குன்னா, அவங்களுக்கு முதல்ல ஒரு பசுவும், அந்த பசுன்ற ஒரு காளையும் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் அவங்களோட வாழ்க்கையே ரொம்ப மாறியிருக்கு. ஸோ அத ஒரு நினைவா தான் வச்சு கோவள்ள கிராமம்னே பேர் வச்சிருக்காங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இதில எவ்வளவு அந்த விலங்குகளோட ஒன்றி இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல ஒருத்தர் இருந்திருக்காரு. அது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பசுமாடு வந்து இன்னொரு கன்னுக்குட்டி அவ்வளோ சீக்கிரமா அது கூட சேர்த்துக்காதாம். அதோட கன்னுக்குட்டி கிட்ட இருக்க